ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் சமையல் செய்யும்போது பக்கத்து வீட்டக்கா மாடு கன்று போட்டிருக்குதுன்னு சீப்மால் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நைட்டு கன்று போட்டது அப்போயே சொன்னாங்க மாடு கன்று போட்டிருக்குதுன்னு. சரி கொண்டு வந்து தருவாங்கன்ட்டு இருந்தேன். இன்றைக்கி கொண்டு வந்து தந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்ட்டு காலையில் 6 மணிக்கு தான் வந்தார். அவர் வந்தவுடனே இவங்க 2 எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சிட்டு நைட்டு மிலிட்ரி ட்ரெஸ் வந்துச்சுல்ல அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. செலியை கேப் எடுத்து போட்டு எப்படி உட்காந்துருக்குறேன் பாருங்க, துப்பாக்கியும் பிடிங்கிட்டான். தீக்ஷத்துக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து கடலமுத்து தீர்ந்துச்சுன்னு கடலக்காய் வறுத்து தொலைச்சி கொடுத்தேன். இன்றைக்கி சமையல் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு அரைச்சி ஊற்றி வச்ச சாம்பார், அவரைக்காய் பொரியல், ரசம், சாப்பாடு. தீக்ஷித் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு ஆட்டுற கூரை வச்சுருந்தேன், ஆட்டி வச்சிடலான்ட்டு போட்டு விட்டாச்சு. மாவெல்லாம் ஆட்டி கலக்கி வச்சுட்டு செலினும் பால்வாடி கிளம்பிட்டான். நாங்களும் சாப்பிட்டு செலியை காலையிலேயே சீப்மால் கேட்டான். சரி நீ பால்வாடி போயிட்டு வரக்குள்ளே வேக வச்சு வைக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போயே வேக வச்சா சுட சுட சாப்பிடவும் முடியாது. அதனால போயிட்டு வா, அதுக்குள்ளே நான் செஞ்சு வைக்கிறேன்னு. அவன் வரக்குள்ளே செஞ்சு வச்சிடலான்ட்டு இன்றைக்கி நாட்டு சர்க்கரை போட்டு செய்யலான்ட்டு நாட்டு சர்க்கரை போட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டேன். கரண்டிலேயே கலக்கி அதை வந்து வடிச்சிக்கலாம். எங்களுக்கு எப்படியும் வருஷத்தில் 1 டைமோ 2 டைமோ சீப்மால் கிடச்சிட்டு பக்கத்து வீட்டக்கா வீட்லேயும் மாடு இருக்குது. அவங்க கன்று போட்டுச்சுன்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க. இல்லை ஊருக்கு போனாலும் ஏதாவது ஒரு டைம் கிடைக்கும். சீப்மால் கிடச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க. கிடைக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. மாடு இருக்கிறவங்ககிட்ட சொல்லி வச்சு வாங்கி சாப்பிடுங்க. வடிச்சிட்டு ஏலக்காய் தூள் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். ஏலக்காய் அப்பப்போ தட்டி போட்டால் அது பொடியே ஆக மாட்டேது. அதனால இன்றைக்கி கொஞ்சம் நிறைய ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ட்டு இதுக்கு கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி விட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அப்படியே சூடாயிடுச்சு. இப்போ இது எடுத்து முள்ள வச்சிடலாம். முந்தானத்துக்கு நைட்டே கன்று போட்டுருச்சான். அது ரொம்ப கெட்டியாகாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம அப்பயே வச்சோன்னா கலக்கி விட்டே இருப்போம், ரொம்ப தண்ணியாட்ட போயிடும். இப்படியே வச்சுக்கலான்ட்டு நான் குக்கர்லேயே வச்சுட்டேன். ஒரு மாட்டுப்பால் வந்து 2வது நாளுமே சீப்மால் வந்து நல்லா கெட்டியாக தான் ஆகும். போன டைம் அப்படி தான் இவங்க கொடுத்தது தான். ஆனால் வேறு மாடு கன்று போட்டது நல்லா கெட்டியாக தான் இருந்துச்சு 2வது நாள்து. இது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். 2 விசில் விட்டேன். ஒரு வெயிட்டுக்கு தூக்கம் வந்துருச்சு, ஒரு படுத்துருச்சு. எப்படி வந்திருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். லைட்டாக தண்ணியாட தான் வந்திருக்கு, ரொம்ப கெட்டியாக வரல. வாங்க சீப்மால் சாப்பிட்லாம். இனி அடுத்த ஒரு மினி விழாக்கில் பார்க்கலாம். பாய். செலியனுக்கு பால்வாடிலேருந்து வந்தவுடனே சீப்மால் போட்டு கொடுத்துருவேன். சாப்பிட்டான். அவங்க அப்பா 2வது ரவுண்டு.